لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العلي العظيم وقال نبينا مصطفى محمد أكرم صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة صدق رسول كريم صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அமனுஹு வாலுஹு அவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளங்களையும் நலவின்பால் அழைக்கக்கூடிய உள்ளமாகவும் நற்கருமங்கள் செய்வதற்கு ஆசையை தூண்டக்கூடிய உள்ளமாகவும் மாற்றுவதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரசுகள் அத்துணை பேர்களுக்கும் தலைவராகவும் இறுதி தூதராகவும் இந்த உலகில் உதித்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா அக்ரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் அணுவளவும் தவறாமல் வாழ்க்கையில் எடுத்து செய்து வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. நாட்களிலே மிக சிறந்த நாளில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அமனுஹு வாலுஹு வாழ்க்கையில் என்னென்ன கர்மங்களை எடுத்து செய்யும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, மேலும் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அழகான முறையில் வழிகாட்டிருக்கின்றார்களோ அவ்வாறான வாழ்க்கையை எம்மால் இயலுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், மேலும் என்னென்ன விடயங்களை விட்டு தூரமாக்கி ஹராமாக்கி அல்லாஹு தஆலா ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தூரமாக்கி வைத்திருக்கிறார்களோ அப்படியான பாவகரமான விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி அடியானாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நான் பிள்ளைகளின் வெற்றி பெற்றோர்களின் கையில்தான் உள்ளது என்ற தலைப்பில் சிறிது ஞாபகம் ஊற்றினால் மிக ஏற்றமாக இருக்கும் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அமனுஹு வாலுஹு இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் ஏராளமான படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பினங்களிலும் மிக சிரேஷ்டமான படைப்பாக அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் கண்ணியமாக படைத்த இந்த படைப்பினங்களுக்கு அல்லாஹ் சில கடமைகளையும் சில சுன்னத்தான அமல்களையும் அல்லாஹ் நியமனம் செய்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் செய்த கடமைகளில் இருந்தும் மிக முக்கியமான கடமைதான் பிள்ளைகளுடைய விடயத்தில் எம்முடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய விடயம். ஏனென்றால் உலகத்தில் படைக்கப்பட்ட இந்த படைப்பினங்களில் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்துவிட்டு இந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு நன்கொடையாக ஹிபத்தாக அல்லாஹ் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான்.
அல்லாஹ் ஒரு பிள்ளையை எவ்வாறு நல்ல முறையில் எமக்கு தந்தானோ அதே நிலையில் எம்முடைய பிள்ளைகளை அவன் திரும்ப பெறக்கூடிய ஒரு நிலைமையை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எனவேதான் அவன் தந்த அமானிதத்தை சரியான முறையில் எம்முடைய வாழ்க்கையில் பேணுதலாக வளர்த்து அவனுடைய அமானிதத்தை திரும்ப அதே போல கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் மிகவும் பெரும் ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இன்றைய காலத்தில் நாம் பிள்ளைகளை ஏனோ தானோ என்று வளர்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு உணவு கொடுத்தால் போதும், அவர்களுக்கு படிப்புக்குடைய விடயத்தை நாங்கள் செட்படி கொடுத்தா போதும் என்ற அந்த எண்ணத்தோடு எங்களை பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். எந்தளவு என்று சொன்னால் பெரும் பெரும் இமாம்கள் கூறுகிறார்கள், ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய நேரத்தில் 2 விடயத்தை நீங்கள் கையாண்டுதான் ஒரு குழந்தையை வளர்க்கணும். அதில் முதலாவது கையாள வேண்டிய சாராம்சம் ஒரு பிள்ளையை சீராக வளர்த்தது. ஒரு பிள்ளையை சீராக வளர்த்தது. 2வது கண்ணியம் என்னென்றா அவர்களை சிறப்பானவர்களாக வளர்க்கிறது. ஒன்று சீராக வளர்த்தல், 2வது சிறப்பாக வளர்த்தல். இமாம்கள் கூறுகிறார்கள், ஒரு பிள்ளையை சீராகவும் சிறப்பாகவும் வளர்த்து சீரும் சிறப்பும் இருக்கின்ற ஒரு இடத்திற்கு அவர்களை கரை சேர்ப்பதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதாக பெரும் பெரும் இமாம்கள் வரைவிலக்கணம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கடமைப்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. சீரும் சிறப்பும் என்றால் 2ம் ஒன்றுதானே என்பதாக நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். சீர் என்பது வேற, சிறப்பு என்பது வேற. ஒரு மனிதர் ஒரு குழந்தையை சீராக வளர்க்கிறார் என்பதற்கு அதற்குரிய அடையாளங்கள் அவருக்கு நேரத்துக்கு நேரம் உணவளிப்பது, அவருக்கு தேவையான ஆடைகளை வாங்கி கொடுப்பது, அவர்களுக்குரிய பாதுகாப்புக்காக வேண்டி ஒரு வீடு அமைத்து கொடுப்பது. இதுதான் ஒரு பிள்ளையை சீராக வளர்ப்பது. சிறப்பாக வளர்ப்பது இதல்ல. குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ் தஆலா இடத்தில இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்தில ஒரு உண்மையான சிறப்பான ஒரு மனிதர் ஒரு குழந்தை என்றால் அத்காக்கும், யார் தக்குவாவோட அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோட யார் உலகத்தில் வாழ்கின்றார்களோ இவர்கள் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறப்பானவர்கள். அதுதான் சீராக வளர்க்கிறது இலகு. ஆனால் சிறப்பாக வளர்க்கக்கூடிய விடயம்தான் மிக கடினமான ஒன்று. இப்ப சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்றால் ஒரு படித்தரம் சீருக்கு மேல போடும். நாங்க அவர்களுக்கு உணவு கொடுக்கிறோம், கொடுக்கின்ற உணவை ஹலாலாக கொடுக்க நாங்கள் முயற்சி செய்யணும். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆடையை ஹலாலாக கொடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த இடத்தை ஹலாலாக கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறது, இதுதான் சிறப்பு. இந்த சமூகம் எந்த பிள்ளை எந்த பிரயோஜனம் உள்ள பிரஜை உருவாக வேண்டும் என்று சமூகம் எதிர்பார்க்கிறதோ அப்படியான பிள்ளைகளையும் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சிறப்புடைய தக்குவாதாரிகளையும் உருவாக்க வேண்டும். இதுதான் சிறப்பு நிறைந்த ஒரு குழந்தை. அப்ப சீராக வளர்ப்பது லேசு, சிறப்பாக வளர்ப்பது மிக கடினம். அந்த 2ஐயும் சரியாக வளர்த்து சீரும் சிறப்பும் இருக்கின்ற ஒரு இடத்திற்கு எங்களோட பிள்ளையை கரை சேர்க்க வேண்டும். எங்களோட குழந்தைகளை நாங்கள் நிக்கா செய்து கொடுக்கிறோம், திருமண வைபவத்துக்காக வேண்டி ஏற்பாடு செய்து நாங்கள் கொடுக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய பெரியார்கள் என்ன செய்யறாங்கண்டா குழந்தைகளை கரை சேர எடுத்த நாங்கள் சீர் இருக்கிறது தான் பார்க்கிறாங்க, சிறப்பு இருக்கிறதா என்பதை பார்க்கிறல்ல. அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய குழந்தைகளுக்கு அவர் நேரத்துக்கு நேரம் உணவளிப்பாரா, பாதுகாப்பான இடம் வைத்திருக்கிறாரா, அவருக்கு ஒவ்வொரு ஈதுக்கும் அவருக்கு ஆடை வாங்கி கொடுப்பாரா என்ற விடயத்தை நாங்கள் ஆராய்ந்து அங்கு உற்று நோக்கி நாங்கள் பார்க்கிறோமே ஒழிய அவர் நேரத்துக்கு என்னுடைய பிள்ளையை தொலை வைப்பாரா, என்னுடைய பிள்ளையை சரியான மார்க்கம் உள்ள பிள்ளையாக வளர வைப்பாரா என்ற அந்த சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இமாம்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய பிள்ளைகளை கரை சேர்க்கக்கூடிய இடத்துல சீரும் இருக்க வேண்டும், சிறப்பும் இருக்க வேண்டும். இன்னும் சிலர்கள் நாங்கள் என்ன நினைக்கிறது, சீர் உள்ள இடத்தை பார்க்கறல்ல, சிறப்பு மட்டும் இருக்கின்ற பார்த்து நாங்கள் முடிச்சு கொடுக்கிறது. அந்த வீட்டில் பொருளாதார பிரச்சனை இருக்கிற எங்களுக்கு தெரியும், அதை பார்க்கறல்ல. ஆனா அவர் தக்குவாவோட இருக்கிறார் என்பதை நினைச்சு அந்த பிள்ளைகளை நாங்க முடிச்சு கொடுக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாங்க பார்க்கலாம், காலி கோட்டுகள்ல நாங்க பார்க்கலாம், எத்தனையோ டைவர்ஸ் கேஸ் வந்து கொண்டிருக்கு ஒவ்வொரு மாதமும். காரணம் என்ன? சீர் இருக்கு, சிறப்பு இல்லை. சில இடங்கள்ல சிறப்பு இருக்கு, சீர் இல்லை.
அன்பார்ந்தவர்களே, எனவே கவலைப்படணும். என்னுடைய பிள்ளைகளை கரை சேர்க்கக்கூடிய இடத்துல பொருளாதாரமும் இருக்க வேண்டும், அவர்களுக்கு தக்குவாவும் இருக்கணும். தக்குவாவை மாத்திரம் பார்த்து நாங்கள் பிள்ளைகளை முடித்து கொடுப்பதனுடைய விளைவையும் கண்ணூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல சீர் மட்டும் இருக்கிற தக்குவா இல்லாத இடத்துக்கு எங்களோட பிள்ளைகளை கரை சேர்த்து விட்டு இப்ப நாங்களும் வீடுகளில் இருந்து கண்ணீர் சிந்தக்கூடிய எத்தனையோ பெற்றோர்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இமாம்கள் கூறுவது போல எங்களுடைய பிள்ளைகளை சீராகவும் வளர்க்க வேண்டும், சிறப்பாகவும் வளர்க்க வேண்டும். அதே போல சீரும் சிறப்பும் நிறைந்த ஒரு இடத்திற்கு அவர்களை கரை சேர்ப்பதும் நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மிக பயங்கரமான ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் பயங்கரமான ஒரு காலம். ஒரு காலம் பாவங்களை தேடி போகணும், ஒரு காலம் பாவங்களை தேடி போகணும். இன்றைய காலம் பாவம் எங்களை தேடி வருது. எவ்வளவுதான் பாதுகாப்பாக எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்போம் என்று இருந்தாலும் பாவங்கள் தேடி வருது. அன்பார்ந்தவர்களே, எந்த அளவு என்று சொன்னால் எங்களுடைய பிள்ளைகள் கிடைச்ச ஆரம்ப கட்டம் தாய் தூங்க மாட்டாங்க. இரவை பகலாக மாற்றுவார். அதே போல எத்தனையோ தந்தைமார்களும் இரவை அல்ல கண்களை முடித்து அந்த பிள்ளைக்காக வேண்டி இரவை பகலாக்கி கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகள் இன்றைய காலத்தில் முதியோர் இல்லம் என்றும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வீட்டை கொடுத்தா போதும் என்று ஒரு சின்ன ஒரு வீட்டை கொடுத்துட்டு தாயையும் தந்தையும் மாதம் கணக்கில் அல்லது வருடத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பிள்ளைகள் பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த சமூகம் மாறி இருக்குது என்றால் அன்பார்ந்தவர்களே, குழந்தையை வளர்த்த வளர்ப்பு பிழையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய குழந்தைகளை சீராகவும் சிறப்பாகவும் வளர்க்க வேண்டியிருக்கிறது. அந்த இரண்டு விடயத்தில் நாங்கள் பொடுபோக்காக இருந்தோம் என்றால் எம்முடைய குழந்தைகள் இதே போல எங்கேயோ கொண்டு போய் எங்களை வச்சுட்டு எங்களோட பிள்ளைகள் எப்பயோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு போவார். அந்த நிலைமைக்கு அல்லாஹு தஆலா எங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த பயங்கரமான காலத்தில் எங்களுடைய பிள்ளைகளை சீராக வளர்த்து கொள்ளலாம். சிறப்பாக வளர்ப்பது மிக கடினம். அதை வளர்ப்பதற்கு எங்களால் ஏழுமான முயற்சிகள் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. என்னோட குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. அல்லாஹ் குர்ஆன்ல வழங்கப்படுத்துகிறான், இன்னமா அம்வாலுக்கும், எங்களுக்கு தந்த பொருளாதாரம், இதன் மூலமாகவும் வ அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும், அதே போல் எங்களுக்கு தந்த குழந்தைகள் பிள்ளைகள், இவங்க இரண்டு பேராலையும் ஃபித்னா, குழப்பத்தை நாங்கள் ஃபித்னாக்களை தருவோம் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வார்த்தைகள் பொய்யாக இருக்கலாம், குர்ஆன்ல அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தைகள் பொய்யாக மாட்டாது. நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை சீராகவும் சிறப்பாகவும் நல்ல பிரஜை உள்ள குழந்தையாக வளர்க்க முயற்சி செய்தாலும் அன்பார்ந்தவர்களே, அந்த இடத்திலேயும் அல்லாஹ் ஒரு குழப்பத்தை போடுவான். என் குர்ஆன் பேசுகிறது, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, ரெண்டையும் தந்தது உங்களை நாங்கள் சோதிப்பதுக்கு தான். எனவே அன்பார்ந்தவர்களே, எங்கட குழந்தைகளை வளர்க்கிறது மிக முக்கியமான ஒரு கல்வியாக இருக்கிறது. எத்தனையோ கோர்ஸ்கள் நாங்கள் முடிக்கிறோம். இன்றைய காலத்தில் கட்டாயம் தேவை என்று எத்தனையோ கோர்ஸ்களை நாங்கள் போய் படிக்கிறோம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு 15 நிமிடமோ ஒரு பள்ளியில் இருக்கிற இமாம் கிட்ட போயிட்டு எங்கட காலம் அடிச்சிருந்து ஹதியாக்களை கொடுத்து அவங்களுக்கிட்ட குழந்தை வளர்ப்பது எவ்வாறு, எப்படி சிறப்பாக வளர்க்கலாம் என்ற விடயத்தை கொஞ்ச நேரம் இருந்து நாங்கள் கேட்கறதுக்கு தயாரில்லை. இதுக்கு சல்லி கொடுக்க தேவையில்லை, கோர்ஸ் முடிக்க தேவையில்லை, போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்கறதுக்கு கூட நாங்கள் கஞ்சத்தனம் பட்டு கொண்டிருக்கிறோம். சமூகத்தில் நாங்கள் ஒரு தொழில் செய்வது, பொருளாதாரத்தை தேர்வது என்னத்துக்கு? எங்களோட குழந்தைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்கு தான். ஆனால் நாங்கள் சேர்க்கிற இந்த செல்வத்தின் மூலமாக எங்களோட குழந்தைக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்கல என்று சொன்னால் எங்களோட செல்வத்தின் மூலமாக என்ன ஃபாய்தா, என்ன பிரயோஜனம் இருக்கிறது?
எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த பயங்கரமான காலத்தில் எங்களோட குழந்தைகளை மிக கண்ணியமான முறையில் சீராகவும் சிறப்பாகவும் வளர்ப்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. எனவே இந்த சீரும் சிறப்பும் நிறைந்த குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு அமல் இருக்கிறது. இந்த அமலை மாத்திரம் சீராக நாங்கள் செஞ்சிட்டோம் என்று சொன்னால் எங்களோட குழந்தைகள் நாளை நாங்கள் மௌத்தானத்துக்கு பின்னால கபூர்ல இருந்தாலும் எங்களுக்காக வேண்டி கையேந்தி அல்லாஹ்விடத்தில் மாலை மாலையாக தண்ணீரை வடித்து துஆ கேட்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டு போகலாம். அன்பார்ந்தவர்களே, அந்த அமல் என்னென்று சொன்னால் அதுதான் மிக முக்கியமான ஒரு அமல் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரசூல் ஒரே ஒரு ஹதீஸை நான் கூறி இதனுடைய விளக்கத்தையும் கூறி ஹுத்பா முடிச்சுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த தொழுகையுடைய சம்பந்தமாக அல்லாஹு தஆலா கூறியது அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் விளங்கப்படுத்துறாங்க. எந்த அளவுன்னு சொன்னா, உங்களோட பிள்ளைகளுக்கு முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉம் சப்அ ஸினீன், உங்களோட பிள்ளைகளுக்கு 7 வயதாகும்டா நீங்க தொலை சொல்லி ஏவுங்க என்பதாக அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் விளங்கப்படுத்துறாங்க. தொடர்ச்சியாக அந்த ஹதீஸை சொல்றாங்க, வல்ரிபூஹும் அலா அப்னாஹும் அஷர சினீன், அந்த பிள்ளைகளுக்கு 10 வயதானதுக்கு பின்னால அந்த பிள்ளைகளுக்கு நீங்க அடித்து தொழும்படி ஏவுங்க என்பதாக அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை தொடர்ச்சியாக கூறினார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸை நாங்க அழகான முறையில விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு குழந்தை 7 வயதான உடனே தொலை சொல்லி ஏவ சொல்லியிருக்கிறார்கள். அதே அந்த குழந்தை 10 வயதானத்துக்கு பின்னால அந்த பிள்ளை தொலாட்டி அடித்து தொலம்படி சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த இரண்டுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அது என்னென்று சொன்னா, அன்பார்ந்தவர்களே, ஒரு குழந்தைக்கு 7 வயதுக்கும் 10 வயதுக்கும் இடையில சுமார் 3 வருடங்கள் இருக்கிறது. சுமார் 3 வருடங்கள் இருக்கிறது. ஒரு வருடத்தில் மிக கவனமாக கேளுங்க இந்த ஹதீஸ், ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இருக்கிறது. ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இருக்கிறது. சுமார் 3 வருடம். எனவே 365 நாட்களை நாங்கள் 3ஆல பெருக்கணும். பெருக்கினால் 1095 நாட்கள் வருகிறது. 3 வருடத்தில் 1095 நாட்கள் வருகிறது. இப்ப என்ன செய்யணும்டா, 1095 நாட்களை நாங்க எழுதிட்டு அதுக்கு கீழே ஒரு நாளில் 5 வக்து ஃபர்லான தொழுகைகள் இருக்கிறது. 5 வக்து ஃபர்லான தொழுகைகள் இருக்கிறது. எனவே 1095 நாட்களை நாங்க 5ஆல பெருக்கணும். 5ஆல பெருக்கணும். சுமார் 5475 வக்துகள் வருகிறது. 5475 வக்துகள் வருகிறது. இப்ப 5475 வக்துகளுக்கும் எங்கட குழந்தை கிட்ட அன்பாக, பாசமாக, இரக்கமாக இப்படித்தான் ஒளி செய்கிறது, இப்படித்தான் தொழுகையை தொழணும், தொழுகையில் இதுதான் ஓதணும் என்று அன்பாக, பாசமாக, இரக்கமாக 5475 விடுத்தம் பாசமாக சொன்னதுக்கு பின்னாலேயும் எங்கட குழந்தைகள் தொலாட்டி தான் வல்ரிபூஹும் அவர்களுக்கு அடித்து தொழும்படி ஏவிருக்கிறார்கள் என்பதாக அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ கூர்ணத்தை இமாம்கள் விளங்கப்படுத்துறாங்க. அன்பார்ந்தவர்களே, எங்கட குழந்தை கிட்ட நாங்க எத்தனை விடுத்தம் சொல்லி இருக்கிறோம், இப்படி கொஞ்சம் கவலைப்படணும். அன்பார்ந்தவர்களே, எங்கட குழந்தைகிட்ட 5475 தடவைகள் இரக்கமானாக சொல்லியிருந்தா 5476வது தடவை எங்கட பிள்ளைகிட்ட சொல்ல தேவையில்லை. எங்கட பிள்ளை தொழும், எங்கட பிள்ளை தொழுகையை சரியான முறையில் தொழும். அந்த நேரத்தில் ஹலால படிச்சு கொடுக்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் இதுதான் என்பதை படிச்சு கொடுக்கலாம். அன்பாக படிச்சு கொடுத்திருக்கணும். அன்பார்ந்தவர்களே, ஏன் இந்த இடத்துல தொழுகை மிக முக்கியமான ஒன்று என்பதாக ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னான்? தொழுகையை 5475 தடவை நீங்க ஏன் தொழுகையை பழக்குங்க என்று சொன்னாங்க? அது ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு ஹதீஸ்ல கூறுறாங்க, அவ்வலு மா யுஹாஸிபு பிஹி அப்துன் யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாஹ் ஃபஇன் ஸலஹத் ஸலஹ ஸாயிரு அமலி ஃபஇன் ஃபஸதத் ஃபஸத ஸாயிரு அமலி. கியாமத்துடைய நாளையில அவ்வளு மா யுஹாஸிபு பிஹி அப்துன் யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாஹ், கியாமத்துடைய நாளையில
ஒரு அடியான்ட்ட முதலாவது கேட்கக்கூடிய கேள்வி இவருடைய தொழுகை எப்படின்னு தான் கேட்பான். தொழுகை எப்படின்னு கேட்பான். ஃபைன் சலஹத் சலஹ சாயிரு அமலி, தொழுகை சீரா இருக்கும் என்று சொன்னா அவர் இதர எல்லாமலும் சீரா இருக்கும். ஃபைன் ஃபஸதத் ஃபஸத சாயிரு அமலி, அல்லது இவர் தொழுகை சீர் இல்ல, சரியான முறையில் பொடுபோக்காக தொழுகிறார் என்றால் இவர் ஏனைய எல்லாம் சீர்குழம்பிடும். அதனால தான் சொன்னாங்க, உங்களோட குழந்தைகளுக்கு தொழுகையை சரியாக நாங்கள் பயிற்று வைக்க வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எங்களோட குழந்தைகளுக்கு நாங்கள் இந்த 3 வருடங்கள் நாங்கள் வைக்கின்ற பயிற்றுகள், இந்த பயிற்றுகள் அன்பார்ந்தவர்களை வீணாக மாட்டாது. எங்களோட பிள்ளைகள் இரண்டையும் சம்பாதித்து விடும். சீராகவும் வளரும், சிறப்பாகவும் வளரும். அந்த பிள்ளைகள் கரை சேரக்கூடிய இடம் சீரும் சிறப்பும் உள்ள இடமாகத்தான் மாறும். ஏன் 3 வருடங்கள் அந்த பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கிறோம், அன்பாக சொல்லியிருக்கிறோம், தொழுகைண்டா இப்படித்தான் தொழணும் என்று சொல்லியிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கூட ஒரு கல்வியில ஒரு கோர்ஸ் முடிக்கணுமெண்டா குறைஞ்சது ஒரு 3 வருடம் அதுக்கு நாங்கள் ட்ரைனிங் போறது. ஆனால் 3 வருடங்கள் எங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்குது. ஒவ்வொரு நாளும் 5 ஒரு படிப்பு படிச்சு தாராங்க, 5 வக்துக்கும் படிச்சு தாராங்க. தொழுகைண்டா இப்படித்தான், ஹராமண்டா இதுதான் வீட்டுடைய வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும் என்று அந்த 3 வருஷம் நாங்கள் படிச்சு கொடுக்குற படிப்பினுடைய அந்த ஃபாயிதா பிரயோஜனம் ஒரு நாளும் எங்களை விட்டு தூரமாக. இன்றைய சமூகம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரஜைகள், நாங்கள் இன்றைய சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில், ஒரு கண்ணியமான ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவருடைய வீட்டை போய் நீங்க பாருங்க, எவ்வளோ சந்தோஷமாக வாழ்றாங்க. ஏன்? அவருடைய வளர்ப்புகள் சரியாக இருக்கு, அவருடைய கவலைகள், அவருடைய ஒவ்வொரு தொழுகையிலும் உள்ள அந்த தக்குவா அல்லாஹ் நல்ல பிரயோகங்களை உருவாக்கி வைத்திருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. இது நாங்கள் வெறுமனையோ வார்த்தையாக நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் போகக்கூடாது. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுன் விளங்கப்படுத்துறாங்க. எந்த அளவுன்னு சொன்னால், அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் மேய்ப்பாளர்கள் தான். அவருடைய மேய்ப்புக்களை பற்றி நாளைய கியாமத்துடைய நாளையில் கேட்கப்படும் என்பதாக அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். இமாம்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்க முறையை சொல்றாங்க. மேய்ப்பாளர்கள் என்றால் பொறுப்புதாரிகள். உலகத்தில் தந்த பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் அவர்களிடத்தில் கட்டாயம் கேட்கப்படும். பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றி இருந்தால் அவர்களுக்கு நல்ல நன்மதிகள், நல்ல ஒரு கூலியை அல்லாஹ் கொடுப்பான். அதே நேரம் பொறுப்புகளில் தவறுகளை பிழைகளை அவர்கள் இட்டிருந்தால் அவர்களுக்குரிய தண்டனைகளையும் நாங்கள் தருவோம் என்பதாக இமாம்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை விளங்கப்படுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே எங்களுடைய பொறுப்புகள் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சிலர் நினைத்து கொண்டிருக்கிறோம், கடன் என்றால் பணம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ரியால்கள் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், டொலர் என்றுதான் நினைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கடன் என்பது பொருளாதாரம் மட்டுமல்ல. கடன் என்பது பொருளாதாரம் மட்டுமல்ல. அல்லாஹ் எங்களுக்கு தந்த குழந்தையை சீராகவும் சிறப்பாகவும் வளர்த்து சீரும் சிறப்பும் நிறைந்த இடத்திற்கு கரை சேர்க்காமல் நாங்கள் தவறுவிட்டால் நாங்களும் கடனாளிகள் தான். எங்களுடைய மனைவிக்கு சரியான முறையில் அவர்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றி பாதுகாப்புகளை கொடுத்து சரியான முறையில் வாழ வைக்கல் என்றாலும் அவர்களுக்கு நாங்கள் கடனாளிகள் தான். ஒரு ஆபீஸுக்கு அல்லது எங்களுடைய தொழில் ஒரு இடத்துக்கு தரக்கூடிய அந்த தொழிலை சரியான நேரத்துக்கு நாங்கள் போயிட்டு அதை சரியான முறை நிறைவேற்றி அந்த சல்லியை நாங்கள் பெற்றுக்கொண்டால்தான் அந்த நாங்கள் வாங்கக்கூடிய சல்லி ஹலால். அடுத்தது அந்த பொறுப்புகளை சரியா செய்யலை என்று சொன்னால் அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு நாங்கள் கடனாளிகள். எனவே அன்பார்ந்தவர்களே, கடன் என்பது பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் அது இடத்துல நாங்கள் கடனாளியாக மாறுகிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, எனவே எங்களுடைய பொறுப்புகள் எங்களுடைய பிள்ளைகளை வெற்றி உள்ள பிள்ளைகளாக நல்ல ஒரு மார்க்கம் தெரிஞ்ச சமூகத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய நல்ல கண்ணியமான ஒரு குழந்தையை உருவாக்கணும் என்றா அன்பார்ந்தவர்களே சீராகவும் சிறப்பாகவும் வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ஃபித்னாவுடைய காலம் பயங்கரமான காலம். இந்த காலத்தில் குழந்தைகளை வளர்க்கிறது மிக கஷ்டமான ஒரு விடயம்.
விடயம் எல்லாருக்கும் தெரியும். நாங்களும் பேசுகிறோம் தான். நாங்கள் கூட எங்களோட குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விடயத்தில் மிக கவனமாக இருக்கணும். இன்றைய காலத்தில் மிக பயங்கரம் நிறைஞ்ச காலம். ஃபித்னாக்கள் ஒரு காலம் இருந்துச்சு, அங்கே இங்கே தான் தூர போயிட்டு தான் பாவங்கள் செய்வாங்க. இப்போ பாவங்கள் தேடி வருது. எந்த அளவுன்னு சொன்ன அன்பார்ந்தவர்களே, ஒரு காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டோம், இந்த நாட்டில் இந்த இடத்துல போத வஸ்து பாவிச்சு இப்படியான சிலர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க, இந்த இடத்துல விபச்சாரம் செஞ்சு இப்படியானவர்களுடைய செய்திகள் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதே போல இந்த இடத்துல இப்படியானவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக ஆங்காங்கே தூர நாடுகளில் தான் இப்படியான தகவல்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைய காலம் எந்த அளவுன்னு சொன்னா, எங்களுடைய ஊர்களில் எங்களுடைய சமூகத்தில் உள்ள எங்களுக்கு மிக தெரிஞ்சவர்கள் எந்த அளவு என்றால் பாவங்கள் ஈடுபடுறாங்க, போத வஸ்துக்கள் பாவிக்கிறார்கள், குடும்பத்தில் சரியான ஒரு மார்க்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் எங்களுடைய கண்ணூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் எங்களுடைய குழந்தைகளை சீராகவும் சிறப்பாகவும் வளர்த்து வெற்றி உள்ள பிள்ளைகளாக அவர்களை மாற்றி சரியான சீரும் சிறப்பும் உள்ள இடத்திற்கு கரை சேர்ப்பது மிக கடினமான விடயம். அதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும், துஆ கேட்கணும். எங்களோட குழந்தைக்காக நாங்கள் துஆ கேட்காட்டி யார் துஆ கேட்கறது? அன்பார்ந்தவர்களே, ஹதீஸ்களில் வருகிறது, சொந்த தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துஆக்கள் எந்தவித திரையுமின்றி அது கபூலியத்தாக்கப்படுகிறது. அதே போல அந்த குழந்தைகள் தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய துஆக்கள் மூலமாக எந்த திரையும் இல்லாமல் அந்த துஆவும் கபூலியத்தாக்கப்படுகிறது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹதீஸ்களில் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே கவலைப்படுவோம். இருக்கின்ற இந்த கொஞ்ச காலத்திலேயாவது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உழைத்து எல்லாம் கொடுக்கிறோம், சீராக வளர்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதில் ஒரு பிழையும் நாங்கள் செய்யறல்ல, சிறப்பாக வளர்க்கக்கூடிய விடயத்தில் தான் நாங்கள் தவறு விட்டு கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சிறப்பென்றால் முன்னால் கூறினேன், திரும்ப ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எந்த மனிதன் உலகத்தில் இவ்வாறு வாழ்ந்தால் அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வும் எந்த மனிதரை விரும்புகிறார்களோ அப்படியான ஒரு மனிதரை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதுதான் தக்குவாதாரிகளை உருவாக்கணும். இப்படியான ஒரு சிறப்பான பிள்ளையும் சமூகம் பேசக்கூடிய ஒரு நல்ல அதாவது ஒரு மனிதரையும் உருவாக்கிவிட்டு நாங்கள் மௌத்தாயிட்டோம்னு சொன்னால், அன்பார்ந்தவர்களே, கபூரில் நாங்கள் உறங்கி கொண்டிருந்தாலும் எங்களுக்காக வேண்டி எங்களோட பிள்ளைகள் துவா கேட்பாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, மாறி மாறி எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் துவா கேட்கறது, பிள்ளைகள் நாங்கள் தாய் தந்தையருக்கு துவா கேட்கறது, இப்படி மாறி மாறி துவாக்கள் கேட்டுட்டு அல்லாஹ் சொன்ன அந்த கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றி சீரும் சிறப்பும் நிறைந்த நல்ல குழந்தைகளை இந்த சமூகத்தில் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அல்லாஹு தஆலா எம் அனைவர்களுக்கும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு விடியா அல்லாஹ். தெரிஞ்சோ தெரியாமலே எவ்வளோ பாவங்கள் செஞ்சிருக்கோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கியா அல்லாஹ், அந்த பிரச்சனைகள் நீக்கி விடியா அல்லாஹ். குழந்தைகளை சீராக தந்து விடியா அல்லாஹ். அல்லாஹ், பாவமான ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். குழந்தைகளை வளர்க்கிறது மிக கடினமான காலம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த பாவமான பயங்கரமான விடயத்தை விட்டும் எங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துடியா அல்லாஹ். அதே போல யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை ஹாஃபில்களாக, ஆலிம்களாக, தக்குவாதாரிகளாக, மார்க்கம் எப்படியான குழந்தைகளை எதிர்பார்க்கிறது யா அல்லாஹ், அப்படியான குழந்தைகளை உருவாக்கி தந்திரியா அல்லாஹ். அதே போல எங்களுடைய குழந்தைகளை சீரும் சிறப்பும் நிறைந்த நல்ல இடத்திற்கு கரை சேர்க்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எங்களுடைய குடும்பத்துக்கு தந்துவிடியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ். அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னெல்லாமான துஆக்கள் கேட்டாங்களே யா அல்லாஹ், அப்படியான துஆக்கள்ல சம்பூர்ணமாக எங்களுக்கு பங்கு வந்து விடியா அல்லாஹ். எப்படியான விடயங்களை விட்டு பாதுகாப்பு கேட்டாங்களே யா அல்லாஹ், அப்படியான பாவகரமான விடயத்தை விட்டு எங்களை முற்றுமுழுதாக பாதுகாத்து விடியா அல்லாஹ். இந்த துஆவை உன்னுடைய அருள் பெரும் பொருட்டால் கபூல் செஞ்சியா அல்லாஹ். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد، فيا عباد الله، أوصيكم أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم في جنات النعيم. وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. وقال نبينا مصطفى محمد أكرم صلى الله عليه وسلم: الكيس من دعا نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله. صدق رسول كريم صلى الله عليه وسلم. بارك الله لكم بالقرآن العظيم ونفعنا بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم وعن جميع المسلمين من كل ذنب فاستغفره إنه هو الغفور الرحيم.
الحمد لله الحمد لله العلي الأكبر لا راد لما قضى ولا دافع لما قدر أحمده حمدا كثيرا وأشكره شكرا جزيلا وأستعينه وأستغفره وأتوب إليه أما صدر أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واعلموا أن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وعليكم جماعة المسلمين فمن شذ عنهم شذ في النار وأكرم نبي وعلى مهاد فقد أمركم الله في قوله تعالى إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد اللهم عن الأربعة الخلفاء أئمة الحنفاء أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن سائر الصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أيد الإسلام والمسلمين اللهم احفظ الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودبر أعداءك أعداء الدين فانصرنا على القوم الكافرين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم الأموات إنك قريب مجيب دعوات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشبه خلقنا بالنار فإنها بئس الدار وبئس القرار ربنا اغفر لنا ولإخوان الذين سبقونا بالإيمان ولا تجعلنا في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون